ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா ரோப் ஹீரோ வாய்ஸ் டவுன் தான். இந்த கேம் நீங்கள் விளையாடிருக்கலாம், பிடிச்சிருக்கும். நீங்கள் வீடியோ நல்லா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் ஏகப்பட்ட வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இந்த பில்டிங் விளையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான், ஏன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குது. அப்போயும் ரோப் போட்டு தான் ஏறினேன் ஆனால் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் முக்கி திணறி ஏறதாங்கட்டி நான் பெரும்பாடு பாடுறேன். வீடியோ நல்லாயிருக்கும், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக ஏறி போனோம், ஏன்னா கீழே இருந்தால் ஏகப்பட்ட பேர் சும்மா கன்னாலே அடிக்கிறானு, பின்னாடியே சொல்கிறானுவேன். ரொம்ப அடிப்பட்டுட்டேன், ரொம்ப எனர்ஜிலாம் வீணாச்சு. சரி, அதனால் கொஞ்சம் மேலே ஏறி ரெஸ்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டு இருக்கேன். செம ஹைட்டு இருக்குது பழகுது. நான் ஏதோ கொஞ்சம் கிட்ட தான் இருக்குன்னு நினச்சேன். ரோப்பு நான் மேலே தான் போட்டேன், அது நான் தெரியல, பாதியில் நின்றுடுச்சு. கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்தாச்சு, ஆல் த பெஸ்ட். ஓகே, செம சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப மேலே இருக்கேன், ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. என் பாடி பில்டரை பார்த்து யாரும் இன்னும் வச்சிடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பில்டிங் தாவி போகலாம், ஆனால் போலீஸ்காரன் வைக்கிறவங்களா போய்ட்டவங்களா தெரியலையே. இருக்கிறவனு தான் நினைக்கிறேன். சரி இருங்க, பக்கத்தில் இருக்கிற பில்டிங் நம்ம தாவலாம். இது தாவி போய்ட்டு அங்கேருந்து நம்ம ஸ்கோப்பை ஸ்கேனை வச்சு பார்க்கலாம் நம்ம யாருனா இருக்காங்களான்னு. பார்த்தீங்களா, இது போல் ஏகப்பட்ட பேர். நான் செம்மையாக இருக்கும் பார்த்தியா. ஃபைட்டர்மேன் மட்டும் தான் பறக்குன்னு நினைக்கிறேன். நானும் பறப்பேன், ஏன்னா ரோப் கயிறு வச்சு நானும் யூஸ் பண்ணி பறக்கலாம். அவங்க பாரு எம்மாவும் பெரிய பில்டிங் பார்த்தீங்களா. ஆமாம், நீங்களும் இது போல் ட்ரை பண்ணாதீங்க, உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்கு. நான் இது கேமில் மட்டும்தான் இது போல் ட்ரைனிங் பண்ணுவேன். நேரெலாம் யாரும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் இதெல்லாம். இங்கே பாருங்கள், ஜம்பிங் பாயிண்ட்லாம் இருக்குதுங்க. பரவாயில்ல, இதெல்லாம் பில்டிங் ஹைட்டில் பண்ணியிருக்காங்கன்னா செம்ம லெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. சரி இருங்க, ஜம்ப் பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஓ பார்த்தீங்களா, செம்ம ஐடியா, செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுங்க பறக்கிறதுக்கு. இங்கே பார்த்தீங்களா, ஓ பேராஷூட் இல்லாமலே ஐயோ செம்ம அடிங்க. அச்சா, ரத்தம்லாம் ரொம்ப வீணாச்சு. ஆல்ரெடி போலீஸ்காரனை அடிச்சு என்னை காலி பண்ணிட்டேனுவேன். ரொம்ப எனர்ஜி வீணாச்சு. பேண்டேஜ் நம்மகிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரி கவலைப்படாதீங்க, பேண்டேஜ் இப்போதைக்கு பாதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை வச்சு நினைப்பீங்களா, யாரும் ஃபோன் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணலாம். டே ஃபோன் கூட ராஜா, ஃபோன் கூட தம்பி, ஃபோனு கூட. ஓ அங்கிள், சாரி அங்கிள் ஃபோன் கொடுங்க அங்கிள் கொடுங்க அங்கிள், பயப்படாதீங்க அங்கிள், ஃபோனை மட்டும் கொடுங்க அங்கிள். கொடுக்க மாட்டிங்களா? சரி விடுங்க, ஃபோன் எனக்கு வேணாம், வேறு நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய் பாய். ஓடு ராஜா, ஓடு. இவன் யார் கேட்குறான்? இவனும் ஃபோன் வச்சுருக்கானா? இவனும் தருவானோ? இல்லை, இவன் ஆல்ரெடி கோவத்தில் இருக்கிற நம்மளுக்கு வேணாங்க, போயிடலாம். அந்த கேமையா நம்மளை பயந்துட்டு வரான்னு தெரில. ஒரே ஒரு புல்லட் ஷாட் தான் அடித்தேன். சரி விடுங்க, நம்மளுக்காக ஒரு பாயிண்ட் காமிக்குது. அந்த பாயிண்ட்டில் போய் அந்த பாயிண்ட்டில் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் இருங்க. செம ஓட்டம் வர்றான் பார்த்தீங்களா. இது போல் நீங்களும் ஓடி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு உடம்பு நச்சும் குறையும். நான் இது போல் ஏகப்பட்ட ஓடி தான் உடம்பு நான் இது போல் பாடி பில்டர் ஆகி வச்சுருக்கேன். நீங்களும் இங்கே காலையிலே எழுந்தா இது போல் ரன்னிங் ஓடுங்க, உங்கள் உடம்பும் நல்லா பாடி பில்டர் மாரி ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை, ஸ்கிப் பண்ணாதீங்க. இது செம என்டர்டைன்மெண்ட்டான கேமு. உங்களுக்கு இது போல் கேம் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு அதிகமாக நான் பேசி அவ்வளோவா எனக்கு பேச தெரியாது. அதனால் எதனா ஒரு வீடியோவில் தான் நான் பேசி அனுப்புவேன். அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடல் ஓரத்துக்கு வந்துட்டேன், என்னால் மூச்சு வாங்குது, என்னால் ஓட முடியல. அதுக்கப்புறம் பொறுமையாக போகலாம், ஏன்னா இன்னும் 40 மீட்டர் தான் இருக்குது. முடியலைங்க, என்னால் ஓட முடியலைங்க. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், என்னால் ஓட முடியல. சரி இருக்குது, கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கிக்கிறேன். என்னால் பேச முடியும், மோசம் ஓட முடியாது, ஏன்னா இவ்வளோ ரொம்ப டயர்டாகிட்டேன். எனக்கு கன்னை வேறு கூட எடுத்துங்க வரதால ரொம்ப இது. அதனால தான் ரொம்ப பாடி பில்டர் இருந்துச்சிங்கன்னு எது வேணாலும் சாதிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. பாடி பில்டர் ஆகுனா அதிகமாக ஓடவும் முடியாது, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. வந்தாச்சு நம்ம பாயிண்ட்டுக்கு. இங்கே என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. கில் ஆல் எனிமீஸ், பரவாயில்ல, எல்லாம் சாவச்சிட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே போலீஸ்காரங்க என்னங்க லேடிஸ் பொண்ணுலாம் வருதுங்க. அவங்க பரவாயில்லைங்க, இந்த இடம் நல்லா சூப்பராக தான் இருக்குது. கன்று பயங்கரம் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, சுட்டா எலும்பு கொண்டாயிறாங்கன்னு நினைக்கிறேங்க. எங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, வா தெரி செம்ம இதாக இருக்குது இந்த கன்று. இது போல் கன்னை நீங்களும் ஷூட் பண்ணி யாரும் எலும்பு கொண்டாக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கன்று எடுத்துங்க, பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கன்று பேருக்கு தெரியலங்க. நான் அந்த கன்று பேர் இந்த கேமு சென்டருக்கு மெசேஜ் அனுப்பி உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணி சென்ட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வேறு எதுவுமே வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஓகே பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ஓகே பண்ணி அப்புறம் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஏன்னா அது போல் ஏன்னா நானும் வீடியோ அதிகமாக போடுனா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த பொண்ணுங்க பார்த்துங்க, ஐயோ இந்த பேண்டேஜ் வேறு கம்மி பண்ணுதுங்க. இப்போ பாக்ஸிங்லாம் பண்ணுது. நம்மகிட்ட பாக்ஸிங் சிஸ்டமே ஒன்றும் கொடுக்கலங்க. இருக்கும் காலை லைட் வரைக்கும் கண்ணால் சொல்லலாம். ஆனால் இது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், சுட்டுத்தையும் பார்த்தா எலும்பு கொண்டா மாறிடுறாங்க. செம சந்தோஷமாக இருக்குது, எனக்கு செம ஜாலியாக இருக்குது சுட்டு விளாட்றதுக்கு. உங்களுக்கு இது போல் சுட்டு விளாடுனா இது போல் கேம் டவுன்லோட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணி சுட்டு விளாடுங்க. இங்கே பாருங்க, செமத்தியாக இருக்குது பார்த்தியா, எலும்பு கொண்டாடுறாங்கன்னா அந்த பொண்ணு விடவே கூடாது. பிள்ளை சாவடி வந்தீங்கன்னு இந்த இடத்துக்கு பாருங்க, பணம்லாம் கிடைக்குது. பார்த்தீங்களா, செம பணம் கிடைக்குது. இங்கே இருக்குன்னாங்க தலைமையில் அடிக்கிறான். நம்ம பேண்டேஜெலாம் காலி பண்ணிட்டு நம்மளுக்கு. பேண்டேஜில் நம்மக்கிட்ட 2 பேண்டேஜாக தான் இருக்குது. நாங்கள் டீம் மட்டும் ஆகிட்டானு எல்லாம். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இருங்க, வேறு கன்று ஆனால் பார்க்கணும் அதிகமாக. ஏன்னா நம்மளை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கும். நம்மளை காலி பண்ணுறான்னு நினைக்கிறேன். நாங்கள் கன்று எடுக்க கூட விட மாட்டேங்கிறானுங்க. இங்கே பாருங்க, ஐஸ்கிரீம் கடைக்காரெல்லாம் வந்து நம்மளை அடிக்கிறாங்க. இதெல்லாம் நியாயமாக இருக்கும். அவனை என்ன பண்ணனா நான்
ஏன்னா இந்த போலீஸ்காரங்களை சுட போய் தான் அந்த ஐஸ்கிரீம் காரெலாம் நம்ம பார்த்தீங்கன்னா வத்திச்ச விதத்தில் தலை மேலே ஏறி வராமல் வருங்க. பார்த்துங்க அது ஒரு மீடு வருதுங்கம்மா கன்று வச்சுக்கிது அந்த பொண்ணு. இருங்க பார்க்கல இருங்க இந்த பனை மரத்துக்கு மேலே ஏறி சொல்லாருங்க. அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்கிறியா? இப்போ நான் ஏகிறேன் பாரு பார்த்துக்கினே இப்போ பாரு ஜம்ப் அடேங்க அப்பா எனக்கு பிடிக்குமில்ல வைக்கின்னு கீழே வரான். எவன்டா வந்து எண்ணெயை தறி வச்சுக்கலான்னு தெரியலங்க. இங்கே பாருங்க இந்த ஐஸ்கிரீம் காரன் ஒரு டைம் ஆச்சுன்னா விட்டுட்டுனே மீண்டும் துப்பாக்கிலாம் எடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க. அதுக்கும் இவனை நான் எதனா சொன்னேன்னா பார்த்துங்க கன்று எடுத்து வந்தாச்சு. வேறு கன்று வந்துருச்சுங்க. இருங்க கன்று என்ன கன்னுங்க ஷூட் பண்ணி பார்க்கலாருங்க. பயங்கரமாக இருக்குது கன்று. என்னங்க பரவாயில்லைங்க கன்று பயங்கரமாக இருக்குது. நான் சாப்பிட்றேன் நினச்சேன். இந்த கன்னில் ஷூட் பண்ணால் எனர்ஜி ஆகி டான்ஸு போடுறாங்க. இங்கே பாருங்க அந்த பொண்ணு இங்கே பாருங்க. பரவாயில்லைங்க இங்கே பாருங்க. இது போல் கன்று வேணா நீங்களும் கன்று வாங்கிக்கலாம் கமெண்ட் பண்ணி. இங்கே பாருங்கள் இந்த கன்னால் ஷூட் பண்ணால் சாக மாட்டாங்க யாரும். டான்ஸ் போடுவாங்க. அவங்க மெய் மறந்து டான்ஸ் போடுறாங்க. இருக்கும் பார்த்தீங்களா? நான் என்னவோ நினச்சிட்டு இந்த கன்று ஷூட்டாக சாவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பாருங்க போலீஸ் காரே டான்ஸ் போடுறது. இங்கே பாருங்க போலீஸ் எல்லாம் டான்ஸ் போடுறாங்க. அடா இந்த கண்ணை நினச்சி விடும் பார்க்கல. நான் இது போல் எஃபெக்ட் கொடுக்கணும் இருங்க. அதான் காட்டுறாங்க பாருங்க. சுட முடியல யாரும் சாக மாட்டிருக்காங்க. ஆனால் டான்ஸ் பண்ண போடுங்க. இருங்க நிறுத்திட்டலாம் என்ன பண்ணலான்னு பார்க்கல இருங்க. இங்கே பாருங்க டான்ஸ் போட்டுன்னு தாங்கிறாங்க. பரவாயில்ல எஃபெக்ட் நல்லா தான் வேலை செய்யுது. நாங்கள் மீண்டும் வந்துட்டோம். டே தப்பு பண்ணிட்டோமா? இருங்க அந்த கன்னை மாற்றி சுட்டு பார்க்கலாம். மீண்டும் விட்டா நம்மளை வேலை தீர்த்து வேணும் பழுங்குறதுக்கு. அதுக்கும் சுற்றி நம்மளை சாப்பிட்டு வேணும் பழுகுது. எனர்ஜி வேறு பேண்டேஜ் வேறு கம்மியாக இருக்குங்க. அதுக்கு 2 பேண்டேஜ் தான் இருக்குது. போடுங்க டான்ஸ் எவ்வளோ வேணாலும் போடுங்க. ஆனால் என்ன மட்டும் கொண்டாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ வரைக்கும் நான் உசுராக இருக்கணும். நெக்ஸ்ட் வீடியோ போகிற வரைக்கும் பேண்டேஜ் ஒன்று தான் இருக்குது. நாங்கள் வேலை முடிச்சோம்ல கன் வேறு எடுத்துக்கலாம். இருங்க வேறு எடுத்து ஷூட் பண்ணி பார்க்கலாம். போடு இவனி போட்டு சுட்டுக்கினே சுடு. நாங்கள் வந்து குத்துறானா புல்லட்டு காலி ஆயிடுச்சா? ஐயோ இருக்குதுங்க. இருங்க புல்லட் 3 புல்லட் தான் இருக்குது. பிள்ளைங்க நம்ம காலி பண்ண அந்த கன்று வேறு எடுக்க முடியலனால அதிலே போட்டோன்னு நினைக்கிறேங்க. அது போகிறதுக்கு என்ன முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற லைக்குன்னு ஓகே பண்ணுங்கள். அதனால தான் இப்போ நெக்ஸ்ட் வீடியோ போட்டால் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். பாய் ஓகே தேங்க்